அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி உணவு பாதுகாப்பு துறையின் சார்பாக இன்று தெருவோர சாலையோர உணவு விற்பனையாளர்களுக்கான ஒரு பயிற்சி கூட்டம் மற்றும் அவர்களுக்கான ஒரு மருத்துவ பரிசோதனை முகாமும் அன்னைக்கு நடைபெற்றது. பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த மக்களுடைய பசியை போக்குறதுல இந்த தெருவோர வியாபாரிகள், தெருவோர உணவு விற்பனையாளர்களின் பங்கு ரொம்ப அளப்பரியது. குறைந்த விலையில ஒரு சூடான சுவையான உணவை அவங்க தான் அளிக்கிறாங்க. அதே சமயம் தரமானதாகவும் இருக்கணும் மற்றும் அவங்க ஒரு பிராண்ட் மாதிரி கிரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பதி திருமலையில் போறப்ப அங்கே இருக்கிற அனைத்து டீ ஸ்டாலும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அந்த எவர் சில்வர்லாம் இருக்கும். எல்லா கடையும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கான ஏன் நம்ம பிராண்டை ஏன் உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்துல தான் நான் சிஎம் அவர்கள்ட்ட நான் பேசுறப்ப உடனடியாக அது பண்ணலாம், ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு சொன்னதுனால தான் நம்ம ஒரு அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்ங்கிற கான்செப்டை நம்ம கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரே ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரு வெண்டிங் கார்ட்ஸ், அதாவது உணவு வண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் டிசைன்ல நம்ம டிசைன் பண்ணி வெவ்வேறு சைஸ்ல பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பா அவங்களுக்கு வாங்க வசதி இல்லாதவர்களுக்கு ஒரு லோன் மாதிரி கூட ஏற்படுத்தி கொடுத்து ஒரு ஒவ்வொரு மாவட்டங்களையும் அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் ஒரு ஸ்ட்ரீட்ல பண்ணுனா அவங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தின் நோக்கம். முதல் கட்டமாக ஒரு 6 மாவட்டங்கள்ல ஒரு உணவு பண்ணலாம்னு நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். அந்த உணவு ஸ்ட்ரீட்ல கார்ட்ஸ் இருக்கும், உணவு வண்டிகள் இருக்கும், ஒரு ஸ்டாண்டர்ட் டிசைன் பண்ண ஒரு எவர் சில்வர்ல எப்படி திருப்பதி திருமலையில இருக்கிற அந்த டீ கடை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கும். பிளஸ் காமன் ஃபெசிலிட்டிஸும் அங்க ரெஸ்ட் ரூம்ஸ், அங்க வர மக்களுக்கான பயன்படுத்தக்கூடிய கழிவறைகள், அப்புறம் கை கழுவும் இடம், அப்புறம் அவங்களுக்கான பாத்தீங்கன்னா நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சாங்க. அவங்களுக்கான பவர் தேவை, நிறைய நேரம் அவங்களுக்கு அவங்க ரெண்ட் நாங்க பே பண்றோம், அவங்க இபி சார்ஜஸ் பே பண்றாங்க, இபி கனெக்ஷன் வேணும்னு சொன்னாங்க. அது மாதிரி மின்சாரத்துறையிட்ட அவங்கள்ட்ட பேசி அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களுக்கான ஒரு இபி கனெக்ஷன் மற்றும் அவங்களுக்கான ப்ராப்பர் லைசன்ஸ் அந்த மாதிரி கொடுத்து இந்த சாலையோர உணவு விற்பனையாளர்களையும் அவங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணுங்கிறதா நம்மளோட அரசின் நோக்கம். நான் நிறைய முறை சாலையோர உணவு விடுதலை சாப்பிட்டுருக்கேன். எனக்கு அவங்க பெரிய ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றத விட இங்க சாப்பிட்ற உணவு டேஸ்டா இருக்கும். பட் மக்களுக்கு ஒரு இங்க சாப்பிட்டா உடம்புக்கு பாதுகாப்பானதா இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இவங்களுக்கு நம்ம ஒரு பயிற்சி கொடுக்குறோம். பிளஸ் அவங்களும் சுத்தமான அவங்களோட உடம்பும் பாதுகாப்பானதா இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு மருத்துவ பரிசோதனையை இன்னைக்கு பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு இந்த பரிசோதனை எல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டும் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ஒரு 5 பேருக்கு நம்ம ஸ்பான்சர்ஸ், கார்பரேட்டோட ஸ்பான்சர் மூலமா அந்த உணவு வண்டி, அந்த வெண்டிங் கார்ட்ஸ் நம்ம ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். அப்புறம் இன்னொரு முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க உணவு கலப்படத்துல நீங்க அந்த எக்ஸிபிஷன் எல்லாரும் பார்க்கணும். எந்த அளவுக்கு நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹோட்டல்ல, பேக்கரியில இருக்கக்கூடிய உணவுகள்ல எந்த அளவுக்கு இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ் எந்த அளவுக்கு கலப்படங்கள்லாம் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறப்ப உண்மையிலுமே அதிர்ச்சியா இருக்கு. என்னன்னா, ஒரு சக மனிதனா நான் பாக்குறப்ப இன்னொரு நம்ம ப்ராஃபிட் 2 மோட்டிவ் தான் இருக்க முடியும். ஒன்னு அறியாமை, இன்னொன்னு ப்ராஃபிட் மோட்டிவ். அறியாம பண்றவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதே சமயத்துல தெரிந்தே இது பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு இது தீய விளைவுகளை ஏற்படுத்தணும். புற்றுநோய் உட்பட ஒரு தீய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச இந்த கலப்படங்கள்லாம் பயன்படுத்தினா கண்டிப்பாக நம்ம அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும். அதை பயன்படுத்தக்கூடிய மக்கள் தயவு செய்து இந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க. ஒரு ப்ராஃபிட் லாபம் நோக்கத்திற்காக இந்த மாதிரி பாதுகாப்பற்ற தடை செய்யப்பட்ட அந்த கெமிக்கல்ஸ், கலரிங் ஏஜென்ட்ஸை பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா அதுல எந்த தடையும் கிடையாது. அனைத்து இந்த அரசின் கொள்கையை திறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான், எல்லாத்துக்குமான யார் வேணாலும் எந்த கடை வேணாலும். இல்ல, அரசு கண்டிப்பாக இது மாதிரி அந்த இடத்துல யாராவது குறிப்பிட்ட நபர் இல்ல குறிப்பிட்ட அமைப்பு இல்ல குறிப்பிட்ட ஒரு துறை இந்த மாதிரி பீஃப் ஸ்டால் வைக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கும்.
இல்ல ஸ்ட்ரீட் ஃபுட்ல மட்டும்தான் பாதுகாப்பற்ற உணவு இருக்குங்கிற ஒரு தவறான புரிதல் கண்டிப்பா இருக்கக்கூடாது. பாத்தீங்கன்னா பெரிய ஹோட்டல்ல இருந்து நிறைய சந்தர்ப்பங்கள்ல ஈவன் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட சாப்பிட்டு உணவு கெட்டு போன நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு மட்டும்தான் இந்த தரமற்ற உணவு, சுகாதாரமற்ற உணவுக்கு காரணம்னு அந்த கூற்றை கண்டிப்பா நான் ஏத்துக்க மாட்டேன். அதே சமயம் எல்லாரும் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் உட்பட, சாலையோர வியாபாரிகள் உட்பட அனைவருமே இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான முறையை ஃபாலோ பண்ணுங்கிறத அந்த அரசோட. தேங்க்யூ, நன்றி. உணவை பத்தி ஒரு ரிவ்யூ இருக்கு. ஜனநாயகன் படத்தை பார்த்து கொடுத்துருக்கீங்க. நான் முழுசா பார்க்கல. இந்த நிகழ்ச்சி ஏற்கனவே ஒரு சம்பந்தமா இன்னைக்கு ஒரு இல்ல, அது பாத்தீங்கன்னா அந்த எலிகள் மாதிரி பிரச்சனை பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே பல காரணங்கள் இருக்கு. அங்க இருக்கிற கழிவுநீர் வசதிகள் சரியா இல்லைன்னா கூட வரும். அங்க இருக்கிற உணவு டிஸ்போஸ் பண்றதுக்கான சரியா ஒரு இடம் இல்லாத வரும். எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணாதான் இதை சரி பண்ண முடியும். படிப்படியா நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம்.